வணக்கம். வெல்கம் டு சுகந்திமாஸ் கிச்சன். நாம் இப்போ ஜவ்வரிசி வச்சு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மாவு ஜவ்வரிசியை வாங்கி 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணலாம், இன்னொன்று ப்ரெட்டு சேர்த்து பண்ணலாம். இதுக்கு முதல்ல நாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு, துருவின கேரட்டு, பைண்டிங்கு கடலை மாவு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம். அடுத்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அது ப்ரெட் வச்சு செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச ஜவ்வரிசி, அடுத்து ப்ரெட்டு 4 பீஸ் எடுத்திருக்கேன், சைட்ஸில் கட் பண்ணிவிட்டு நடு போர்ஷன் மட்டும் வச்சுருக்கேன். வறுத்து பொடித்த வேர்க்கடலை பைண்டிங்க்கு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கின ஆனியன், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம ஜவ்வரிசியோட உருளைக்கிழங்கு சேர்த்து வடை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். நம்ம அதை ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதோட பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது பைண்டிங்க்கு கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்புறம் அது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த வெஜிடபிள் ஒன்றா போட்டுக்கலாம். ஆனால் நான் கேரட் போடுறேன், துருவி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை, தண்ணி விடாமல் தான் பிசையணும். நமக்கு அந்த ஜவ்வரிசிலையும் ஆனியில் இருக்க தண்ணியே போதும். நல்ல வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம வடை தட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம ப்ரெட் வச்சு ஜவ்வரிசியோட வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 4 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது ஓரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நனைச்சி தண்ணியை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு நம்ம ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் வடை சரியாக வராது. அதனால் ப்ரெட்டு எல்லாத்தையும் தண்ணியில் நனைச்சி போட்டுட்டு அதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் இதுக்கு பைண்டிங்க்கு வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். வேர்க்கடலை நல்லா கொரன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு வடை மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியே போதும். இதுவும் அதே போல் நம்ம பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணினது, செகண்ட் ஒன் ப்ரெட்டு சேர்த்தது. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டு நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மிதமான தீயில் வச்சு 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும், உள்ளுக்குள்ளே சரியாக வேகாது. அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நார்த்தில் சாபுதானா வடை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க, சரியாக இருக்கும். இதை இன்னும் கேட்டால் நம்ம ஏகாதசி அந்த மாதிரி நாளில் சாபுதானா வடை செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் என்ன ஒன்று, ஆனியன் சேர்க்காமல் செய்யணும். அப்போது தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட்டோட பீன்ஸ் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் விரத நாட்களில் இது ஆப்டான ஃபுட்டு.
இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது ஜாஸ்தி எண்ணெயும் குடிக்காது, நம்ம தண்ணியே விடாமல் பிசைஞ்சதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஜவ்வரிசி வச்சு பாயசம் தான் பண்ணுவோம். ஆனால் பாயசம் அப்படி இல்லைன்னா வடை, வத்தல் அந்த மாதிரி பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஜவ்வரிசியோட ப்ரெட்டு சேர்த்து பிசைஞ்ச வடையை தட்டி எடுத்துக்கலாம். குயிக்காக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கெச்சப்பில் மின்ட் சட்னி தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். வடை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.